இஸ்லாம் அல்லாதவர்களை காஃபிர் என அடையாளப்படுத்த வேண்டாம் என்று பாஸ் கட்சியின் உச்சமன்ற தலைமைக்குழு வலியுறுத்தும் என பாஸ் கட்சியின் டாக்டர் ஹலிமா அலி மற்றும் அபாங் ஹசீம் தெரிவித்துள்ளனர். பாஸ் கட்சியினர் காஃபிர் எனும் சொல்லை இஸ்லாம் அல்லாதவர்களை குறிக்கும்படியாக பயன்படுத்துவது அவர்களை இழிவுபடுத்துவதாக உணர்வதால் பாஸ் கட்சி விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அபாங் ஹசீம் தெரிவித்துள்ளார். இஸ்லாம் அல்லாதவர்களை பாஸ் கட்சி பாதுகாக்கும் என்பதை நிரூபிக்க கஃபீர் எனும் சொல்லை பாஸ் கட்சியினர் பயன்படுத்த வேண்டாம் என்று காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலிமா அலி நினைவூற்றினார். பாஸ் கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டில் பாஸ் கட்சியின் இஸ்லாம் அல்லாதவர் ஆதரவு அணியான DHPP பெரும்பாலான பாஸ் கட்சியினர் கஃபீர், வந்தேரிகள் போன்ற சொல்லை பயன்படுத்துவதால் குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவை பெறுவதில் பாஸ் கட்சி பின்னடைவை சந்தித்திருப்பதை சுட்டிக்காட்டியதை அடுத்து பாஸ் கட்சியின் தலைமை கஃபீர் எனும் சொல் குறித்து இஸ்லாம் அல்லாதவர்களின் உணர்வை புரிந்து நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளது. அரபு மொழியில் கஃபீர் என்பது நம்பிக்கையற்றவர்களையும் இஸ்லாத்தை நம்பாதவர்கள் எந்த ஒரு சூழலிலும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்னும் பொருள்படியான சொல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரானில் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளை எதிர்க்கும் ஒரு தரப்பினரை கஃபீர் என அடையாளப்படுத்தியுள்ளது. காலப்போக்கில் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களை குறிக்கும் ஒரு அடைமொழியாக கஃபீர் எனும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. DAP-யை போல நடிப்பவர்கள் ஒரு தவறான அரசியலுக்கு உதாரணம் என்று பாஸ் கட்சியின் தகவல் தொடர்பாளர் அமாட் ஃபட்லி ஷாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக பாஸ் கட்சி கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியை தடுத்து முன்னேறும் ஒரு சுயநல கட்சி என DAP பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அந்தோனி லோக் சாடினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த காலங்களில் பாஸ் கட்சியுடன் ஒட்டி உறவாடி வளர்ந்த DAP இப்போது நன்றி உணர்வே இல்லாமல் பேசுவதாக அமாட் ஃபட்லி தெரிவித்தார். பாஸ் கட்சியுடன் இருந்த DAP-க்கும் இப்போது இருக்கும் DAP-க்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாகவும் இரட்டை நாக்கை கொண்ட பாம்புகள் கூட இப்படி மாறுவதில்லை என்றும் அமாட் ஃபட்லி ஷாரி சாடினார். உண்மையில் அடக்கி ஆளும் மனப்பான்மை கொண்ட கட்சி DAP தான் என்பதை அமாட் ஃபட்லி ஷாரி நினைவூற்றினார். அந்தோனி லோக் ஒரு நல்ல கண்ணாடியை வாங்கி போட்டுக்கொண்டால் யார் உண்மையில் அடக்கி ஆள்வது என தெரியும். பெரிகாத்தான் கூட்டணி கட்சிகளான பாஸ் கட்சியும் பெர்சாத்து கட்சியும் பிரதமர் வேட்பாளர் குறித்து முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட்டணியின் தலைமை குழுவின் முடிவை இரு கட்சியினரும் ஏற்கும் என்பதை அமாட் ஃபட்லி ஷாரி நினைவூட்டினார். பகாங் ஆற்றில் தவறி விழுந்த ஆடவர் ஒருவர் 14 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். பகாங் ஆற்றின் கரையில் நேற்று மாலை 6 மணி அளவில் குடும்பத்துடன் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது 45 வயது முகமது ஜைனுரின் எனும் ஆடவர் தவறி விழுந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று இரவு 7 மணி முதல் மீட்புத்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டதாக பகாங் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் வான் சம்சுல் எஃபண்டி தெரிவித்தார். இன்று காலை 8 மணிக்கு அவர் விழுந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக பகாங் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் வான் சம்சுல் எஃபண்டி கூறினார். அவரின் குடும்பத்தினர் அவர் உடலை அடையாளம் கண்டிருப்பதாகவும் பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் பெக்கான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் வான் சம்சுல் எஃபண்டி தெரிவித்தார். தற்போதைய வானிலை நீர்நிலை நடவடிக்கைகளுக்கு ஏற்ப இல்லாததால் பாதுகாப்பற்ற சூழலில் நீர்நிலைகளில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று பகாங் மாநில மீட்புத்துறை வலியுறுத்தியுள்ளது. பொதுவெளியில் கலவரம் ஏற்பட்டதாக வெளியான காணொலியில் சம்பந்தப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட 10 உள்ளூர்வாசிகளை காவல்துறை கைது செய்திருப்பதாக சிகாமாட் மாவட்ட காவல்துறை தலைவர் என்.ஸ்வி சாட் தெரிவித்தார். இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் சிகாமாட்டில் உள்ள பாடாங் அவாம் லீச்சி திடலில் நிகழ்ந்ததாக சிகாமாட் மாவட்ட காவல்துறை தலைவர் என்.ஸ்வி சாட் தெரிவித்தார். பௌத்த மதத்தினரின் ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இரு குழுவினருக்கும் இடையில் கலவரம் மூண்டதாகவும் கலவரத்தில் ஈடுபட்ட 14 முதல் 56 வயதுடைய 10 மலேசியர்களை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் என்.ஸ்வி சாட் கூறினார். கைது செய்யப்பட்ட 10 பேரும் தனிநபர் முன் விரோதம் காரணமாக கலவரத்தில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக என்.ஸ்வி சாட் கூறினார். நீண்ட விடுமுறைக்கு பின்னர் நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசல்களை தவிர்க்க திட்டமிட்டு போக்குவரத்தை மேற்கொள்ளும்படி புக்கிட்டமான் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைகளில் இன்று காலை முதல் வாகன நெரிசல்கள் தொடங்கி இருப்பதாகவும் தலைநகரின் முக்கிய சாலைகளை தவிர்க்கும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கிய விடுமுறை இன்றுடன் நிறைவடைவதால் சுமார் 2.2 மில்லியன் வாகனங்கள் இன்று நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட பயணத்தில் இருக்கும் வாகனங்களுக்கு வழிவிடும் வகையில் தெற்கு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் தென்கிழக்கு நெடுஞ்சாலை, வடக்கு நெடுஞ்சாலை பயணிகள் தலைநகருக்குள் நுழையாமல் நெடுஞ்சாலைகளில் இணையும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமாக சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க அனைத்து சுங்கச்சாவடிகளும் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் சுங்கச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியாளர்கள் முழு நேரமாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில நெடுஞ்சாலைகளில் உள்ள ஸ்மார்ட் லைன் சாலைகள் மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதையும் புக்கிட்டமான் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் நினைவூட்டியுள்ளது. கிள்ளான் தாமான் செந்தோசா சாலையில் ஆயுதம் ஏந்திய கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். கிள்ளான் சாலையில் வழக்கமான சோதனையில் இருந்த காவல் அதிகாரிகளை மீறி சென்றதற்காக வாகனத்தை துரத்தி மடக்கியதாகவும் அவர்களின் வாகனத்தை சோதனையிட்டதில் பாராங்கத்திகளும் கையுறைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் ரம்லி பின் கசா தெரிவித்தார். கருப்பு நிற புரோட்டான் வாஜா வாகனத்தில் இருந்த மூவரையும் காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் மூவரும் 31 முதல் 41 வயதுடைய உள்ளூர்வாசிகள் என்றும் 11 போதைப்பொருள் குற்ற வழக்குகளுடன் 23 சட்டவிரோத குற்றச் சம்பவங்களுடன் அவர்கள் தொடர்புடையவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ரம்லி பின் கசா தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணையை மேற்கொள்ளும்படி கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஜலான் பர்மாவில் கும்தார் அருகே சாலையில் ஒரு திடீர் குழி தோன்றியதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. கழிவுநீர் குழாய் வெடித்ததால் இந்த குழி ஏற்பட்டதாகவும் இண்டா வாட்டர் கன்சோர்டியம் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் உள்ளூர் அரசாங்க குழு தலைவர் ஹாங் மூயிலாய் தெரிவித்தார். ஜலான் பர்மாவிலிருந்து ஜலான் பினாங்கு வரை இரு திசைகளிலும் போக்குவரத்தை காவல்துறையினரும் அதிகாரிகளும் திருப்பி விட்டனர் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இது நகரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் அரசு கட்டிடங்களையும் தனியார் நிறுவன கட்டிடங்களையும் சீரமைக்கும் முன்னர் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதிகளை சீரமைத்திருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். பெரும்பாலும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் தனியார் தொழில் நிறுவனங்களின் பகுதிகள் விரைந்து சீரமைக்கப்படுகிறது. ஆனால் குடியிருப்பு பகுதிகள் சீரமைப்பதற்கு அதிக காலம் எடுத்துக் கொள்வதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்து தனியார் நிறுவனங்களும் தொழிலதிபர்களும் இப்போது பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் சீரமைப்பில் பங்களிப்பை வழங்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டதுடன் வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களையும் அன்வார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதுவரை சபாவில் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவில் 13 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.